இப்போ டி.கே. சிவகுமார் யார்? அவர் ஒரு பெரிய ஆள், பலாயிரம் கோடிக்கு அதிபதி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க வந்தது அவர் எதுக்கு வந்திருக்காரு? ஈரோட்டுக்கு. ஈரோட்டு கிழக்குல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் பழனிசாமி இருக்கிறார். இந்த கோபிநாத் பழனிசாமி அவர் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கார். வெளிப்படையா வந்த தகவல். கோபிநாத் பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஈரோடு என்ன காரணம்? ஏன் ஈரோடு தேர்ந்தெடுத்தாங்க? சிக்கல் என்ன வருது அப்படின்னு கேட்டா, ஈரோட்டோட அவர் போயிருந்தா ஒன்றும் தெரியாது. கோயம்புத்தூருக்கு வர்றார். கோயம்புத்தூருக்கு வந்து சபரீசனோடு அமர்கிறார். திராவிட முன்னேற்ற கழக செயல்பாட்டாளர்களுடைய மாநாட்டில் அவரும் வந்து கலந்துகிறார். அப்படி பார்க்கின்ற போது ஒரு தமிழ் வாக்காளனா நமக்கு பல சந்தேகங்கள் வருகிறது. டி.கே. சிவகுமார் என்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் வளங்களும் தொழில் அதிபர்களோடும் தொடர்பு. இப்ப நாம ஏன் அப்படி பார்க்க கூடாது? சபரீசனுக்கும் அவருக்கும் ஒரு உறவு தொழில் ரீதியா இருக்கலாம். மைண்ட்ஸ் நிறைய கண்ட்ரோல் இன்னைக்கு அவர் கண்ட்ரோல் தான். யார் கண்ட்ரோல்? டி.கே. சிவகுமாருடைய கண்ட்ரோல் தான். உலகம் முழுவதும் டிஎம்கே முதலீடு இருக்கு. துபாயில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இருக்கு. G2 போட்டு தாளிக்கிறாங்க. எங்கிருந்து பணம் வந்துச்சு? அப்படி இருக்கும்போது என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் தொழில் ரீதியாகவும் அவர்களுக்குள் ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபாய் நான் கொடுத்தா நீங்க பேக்கெட்ல வச்சுட்டு வந்துருவீங்க. அது 100-500 ரூபா கொடுத்தா என்ன செய்வீங்க? இந்த பேக்கெட்ல வைக்கிங்க. இப்போ என்கிட்ட இப்போ அதில் 500 ரூபா இருக்கு. ஒரு 400-500 ரூபாய்க்கு வச்சுக்கிடுவேன். இது 100ன்னா இப்படி தள்ளிட்டு நிற்கும். ஆமாம், இந்த பேக்கெட்டில் வைப்பீங்க, இங்கே வைக்கணும். அப்போ 500 இந்த பாக்கெட்டில் வைக்கணும். இதுதான் விலை, இதுதான் அந்த கனெக்ஷன். அப்படி போகுது. அப்படிப்பட்ட உறவு தான் டி.கே. சிவகுமாருக்கும் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்கும் இருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழமுதா. தேர்தல் களம் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. அடுத்த வாரம் நேரம் ஓட்டு போட்டுட்ருப்போம். இந்த இறுதி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ நார்மலாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது ஒருத்தவங்க ஆட்சியில் இருப்பாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறது உண்டு. இந்த தேசிய கட்சியினுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் தேர்தல் வேலைகள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சபரீசன் அவர்கள் பார்வையிடும் போது கூடவே கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து பார்வையிட்டிருக்காங்க. ஆலோசனையெல்லாம் நடத்திருக்காங்க. ஸோ இந்த ஆலோசனையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குது அப்படின்னாலும் இவர் பார்ப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீஃபான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அரசியல் எல்லாவற்றிற்கும் அதிகாரமும் பணபலமும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ அதிகாரத்தை தேர்தல் முடிவுகள் கொடுக்குது. பணபலம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் இந்த பணபலத்தினுடைய ராஜ்யம் நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாதுதான். எல்லைகளை எல்லாம் கடந்து போயிருக்கும். அதாவது வெளிப்படையாக திட்டிக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ளே பங்கீட்டு நடக்கும். இப்போ டிஎம்கே அதிமுகவுக்கு கூட பல இடங்களில் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற போது மாமன் மச்ச உறவாக திராவிட உறவுகள் அது தொடரத்தான் செய்யுது பல இடங்களில். இப்போ டி.கே. சிவகுமார் விவகாரம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய பேச்சு யார்? சபரீசன். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை, பதவியிலையும் இல்லை. சபரீசன், நான் இதே ரியல் ஒன்றில் பேசியிருக்கேன். திரு சபரீசன் இதுவரைக்கும் அவர் ஒரு திரைக்கு பின்னால் எந்த ஒரு இயக்குனராக மட்டுமே இருந்து கொண்டார்.
முதல்ல கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக வில்லிவாக்கத்தில் அவர் களம் இறங்கினார். களம் இறங்கினது மட்டுமல்ல, வில்லிவாக்கத்தில் டிஎம்கேனுடைய செயல்பாட்டாளர்கள் மத்தியில் ஆக்டிவிஸ்ட் மத்தியில் பேசும்போது இதில் நான் நிற்பதாக நினைத்து எனக்கு நீங்கள் வாக்களிக்கணும். இவர் அரசியலில் எங்கே நிற்கவும் இல்லை, ஒரு மேடையிலையும் பேசுனதும் இல்லை, பதவியிலையும் இல்லை, பேச்சாளரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு அடையாளம், ஸ்டாலினுடைய மகர் செந்தாமரை ஸ்டாலினை கல்யாணம் முடித்தது மட்டும்தான், மருமகன். அப்போ நான் நிற்பதாக நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொன்னதும், அவர் கூட சேகர் பாபு போன்றவர்கள் எல்லாம் போனதும், இப்போ அதில் ஒரு கட்சி ஒரு குடும்பத்தினுடைய கட்சி தான், கொள்கை பார்த்தெல்லாம் இல்லை. இப்போ அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, குடும்பம் தான் கழகம், கழகம் தான் குடும்பம். இப்போ ஆரம்பத்தில் பேரஞ்சர் அண்ணா பார்த்தார், அண்ணாவுக்கு குழந்தை கிடையாது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, சக்கரபாணி குடும்பம் வந்துதான், யாருமே கிடையாது. அவ்வளவுமே வெளி ஆட்கள் தான் வச்சுருந்தாங்க. ரைட். அது மாதிரி பேரஞ்சர் அண்ணால மதியழகன் யார், அதே மாதிரி நெடுஞ்செழியன் யார், நாவலர் யார், ஈவிகே சம்பத் யார், கருணாநிதி யார், யாருமே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார்கள். அதுக்கு முன்பு ராஜாஜிக்கும் காமராஜுக்கும் என்ன சம்பந்தம்? பக்தவச்சலத்துக்கும் காமராஜுக்கும் என்ன சம்பந்தம்? பக்தவச்சலத்துக்கும் ராஜாஜிக்கு அப்படி ஒரு ஜீவாவுக்கு என்ன சம்பந்தம்? கம்யூனிஸ்டில் கல்யாணம் அப்போ அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கேவலப்பட்ட அரசியல் போய்விட்டது. சபரீசன் நான் டிகே சிவகுமார் விவகாரத்தை சொல்ல முன்னாடி இதை சொன்னா தான் அது நமக்கு புரியும். அப்போ ஒரு கட்சி என்ன, ஒரு கட்சியினுடைய அடிப்படை ஐடியாலஜி என்ன, கொள்கை என்ன, அந்த கட்சி சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்ன, அது யாருக்கானது? ரைட். தெரிஞ்சோ தெரியாமையோ அதில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் 76 திருமணமான சில நாட்களில் கைது செய்யப்பட்டார். அவர் உள்ளே கொண்டு போய் அடிக்கப்பட்டார், எலும்பு முறிக்கப்பட்டது, உழைச்சார், இளைஞரணியாக இருந்தார். அந்த காலகட்டங்கள் தெரியும், 50 வருஷம். இப்போ உதயநிதி வந்ததே இப்போ இன்னைக்கு அவரே பெரிய ஆள் ஆயிட்டார். உதயநிதி அவரை இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ உதயநிதியை பற்றி யாராவது ஸ்டாலினுடைய மகன் யாராவது பேசுகிறாங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியுது மக்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு. இப்போ போய் நீங்கள் எங்கேயாவது போயா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வாக்காளர்கள் மாறி போனார்கள். இது ஒரு பெரிய சாபக்கேடு. ஒரு கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு கொள்கையை சொல்வதற்கு முன்னாடி அவனுக்கு என்ன அளவீடு, அவனுடைய உழைப்பு என்ன? அந்த கட்சிக்கு எந்த உழைப்பீடும் இல்லை. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதிக்கு அப்புறம் அவன் மச்சான் சபரீசன், அப்புறம் இன்பநீதி, இந்த நீதி தான். அப்போ இதெல்லாம் மாற்றம் எங்கிருந்து வரும்? கட்சிக்குள்ளேருந்து வரணும். இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்போ சபரீசனுக்கும் டிகே சிவகுமாருக்கும் நடந்த அந்த ஒரு விஷயம் மீட்டிங் எப்படி பார்க்குறது? அதுதான் இப்போ இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இப்போ டிகே சிவகுமார் யார்? அவர் ஒரு பெரிய ஆள், பலாயிரம் கோடிக்கு அதிபதி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம துணை முதலமைச்சருங்கிற பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அவர் எதுக்கு வந்திருக்காரு? ஈரோட்டு கிழக்கில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் பழனிசாமி நிற்கிறார். இந்த கோபிநாத் பழனிசாமி அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கார். வெளிப்படையாக வந்த தகவல், கோபிநாத் பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஈரோடு என்ன காரணம்? ஏன் ஈரோடு தேர்ந்தெடுத்தான்னா, ஈரோடு அந்த கொல்லிமலை அந்த பகுதிகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் நிறைய எல்லைகளை பகிர்ந்து கொண்டது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ராஜ்குமார் அவருடைய பிறந்த பகுதியும் இந்த ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கிறது. கன்னட மக்கள் அந்த கிராமப்புறங்களில், ஈரோட்டினுடைய கிராமப்புறங்களில் கன்னடம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கு ஆதரவாக ஒரு விவகாரத்தில் அவர் வந்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இங்கே சிக்கல் என்ன வருது அப்படின்னு கேட்டால், ஈரோட்டோடு அவர் போயிருந்தால் ஒன்றும் தெரியாது. கோயம்புத்தூருக்கு வரார். கோயம்புத்தூருக்கு சபரீசனோடு அமர்கிறார் என்றால் சாப்பிட்றது இல்லை. சபரீசனோடு திராவிட முன்னேற்ற கழக செயல்பாட்டாளர்களுடைய மாநாட்டில் அவரும் கலந்துக்கிறார். அதில் மீதி யார் செந்தில் பாலாஜி கலந்துக்கிட்டாங்களாங்களாம் விஷயத்தெல்லாம் வேற. அப்படி பார்க்கின்ற போது ஒரு தமிழ் வாக்காளனா நமக்கு பல சந்தேகங்கள் வருகிறது. எப்படி? சபரீசன் என்பவர் கட்சி மட்டுமல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் வளங்கள் அவர்கள்ட்ட உண்டு. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஏன் போனார் அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டம் பேசப்பட்டது. அவர் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 2000 கோடி அளவிற்கு முதலீடு செய்திருந்தார். எல்லா இடங்களிலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. சென்னையில் இருக்குது, கோயம்பேட்டில் மெட்ரோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, டி நகர் போன்ற இடங்கள்லாம் பெரிய வானளாவிய கட்டிடங்கள். அந்த பணத்தை அவர் வாங்குவதற்கு முன்பு அந்த நிறுவனமே சபரீசன் கையிலே போய்விட்டது. அப்படி என்றால் அதை எப்படி பிடிப்பது? ஓபிஎஸ்ஸில் சரி, இங்கே பழனிசாமி ஏற்றுக்கிடலை, சரி அங்கே போய் சேர்வோம். சேர்ந்தாவது அவரை பற்றி நீ இருக்கிறதெல்லாம் இருந்தாச்சு, 3 முறை முதலமைச்சராக இருந்தாச்சு,
கட்சியில் முகமாக இருந்தாச்சு, நிதியமைச்சராக இருந்தாச்சு. நீ பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை. சரி போனாங்க, ஐயா நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன், தாய் கழகத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னா. இப்போ அவங்க பார்த்தாங்க, சார் நமக்கு மறவர் சமூகத்தில் சவுத்தில் ஒரு ஃபேஸ் முக்குளத்தோருக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு இவரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா நாசத்தையும் ஏற்படுத்தின பழனிசாமி தான். அதை பற்றி நம்ம அடுத்த இதில் உள்ள பேசுவோம். அங்கே போய் சேர்ந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா எங்கேயுமே பாருங்கள், ஒரு லிமிட்டாக ஆள் இருந்தால் தான் மதிப்பு இருக்கும். எல்லாரும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அன்வர் ராஜாலேருந்து இவங்கள இருந்து வைத்திலிங்கலேருந்து மருது அழகராஜ் எல்லாருமே. அப்போ எப்படி இருக்கும்? இப்போது இந்த சபரீசன விஷயத்தை சொன்னால் தான் டிகே சிவகுமார் வரும். இப்படி எல்லா விஷயத்திலும் அவர் தலையீடு, எல்லா விவகாரத்திலும் அவருடைய ஆளுமை, தொழில்துறை, எல்லா விஷயத்திலும். இப்போ டிகே சிவகுமார் போன முறை கோயம்புத்தூருக்கு வந்தார். வந்து அவர் ஜக்கி விஸ்வநாத், அவர் யார், ஜக்கி வாசுதேவ், அவருடைய அரண்மனைக்கு சென்றார். அப்போது பயங்கரமான ஒரு வாய்ஸ் வந்துச்சு, ஜக்கி வாசுதேவுடைய இதுக்கு இவர் ஏன் போகிறார், சரியா? அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு அங்கே ஒரு கொலை நடந்துச்சு, அங்கே பெரிய விவகாரம். அந்த விவகாரத்திலும் அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தர்மகத்தாவோடு இவர் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தார். டிகே சிவகுமார் என்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் வளங்களும் தொழில் அதிபர்களோடும் தொடர்பு இருக்கு. இப்போ நாம ஏன் அப்படி பார்க்கக்கூடாது நான் கேட்குறேன். சபரீசனுக்கும் அவருக்கும் ஒரு உறவு தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை? இப்போது கர்நாடகாங்கிறது கூப்பிட்டு குரலில் இருக்கிறது. கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸுக்கு மேலே என்ன வழக்கு போட்டிருந்தாங்க அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும்போது 500 கோடி வழக்கு. அன்னைக்கு என்னென்னா அந்த மைன்ஸ் தான் அங்கே வந்து இந்த ஓரல்ங்கிறது தான். இந்த மாதிரி மைன்ஸ் நிறைய கண்ட்ரோல் இன்றைக்கி அவர் கண்ட்ரோல் தான். யார் கண்ட்ரோலு? டிகே சிவகுமாருடைய கண்ட்ரோல் தான். இப்போ அவர் வயசாகி போச்சு. யார்? சித்தராமையா. அவர்கள் வந்து அவர்களுக்குள்ள வந்து அடுத்த முதலமைச்சர் இவர் தான். இவர் ஒரு கவுடா சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே அவர்களுக்குள்ள போட்டி இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் இது சரியாகத்தான் இருக்கும். இவருக்கு ஏராளமான முதலீடுகள் உலகம் முழுவதும் டிஎம்கேடைய முதலீடு இருக்கேன். நம்ம ஏற்கனவே அப்படியான என்ன கேள்வி? உலகம் முழுவதும் டிஎம்கேடைய முதலீடு இருக்கேன். துபாயில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, அதை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இருக்குது. ஜி ஸ்கொயர் போட்டு தாளிக்கிறாங்க. எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ பணம்? இதெல்லாம் பற்றி யாருமே டசன் கேர் அபவுட் இட். யாருக்கும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஒரு முதலமைச்சர் எவ்வளோ சம்பாதிச்சா நமக்கு எவ்வளோ வருது? அது 2 லட்ச ரூபா வந்தால் கூட செலவுக்கு டெபிசிட்டாக தான் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய ஆட்களை நிர்வகிக்கிறதுக்கும் இத்தனை விமானங்களில் கார்கோலும் செல்வதை பற்றி மக்கள் கவலையே படலை. அவங்களுக்கு தெரியும். மக்கள் கவலைப்பட்டால் தான் இன்றைக்கி கேட்பானே உதயநிதியை கொண்டு எது கொண்டு வச்சுருக்காருன்னு. கருணாநிதியுடைய மகனாக நீ இருந்தீங்க, ரைட்டு. உதயநிதி எதுக்கு சார் வந்தாங்க? அவர் எந்த கட்சிக்கு உழைத்தார், எந்த கட்சிக்கு பாடுபட்டார்? எதுவுமே அவர் கிடையாது. ஒரே ஒரு அடையாளம், கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின், முத்துவேல் ஸ்டாலினுடைய மகன், பேரன். இந்த அடையாளத்தோடு தான் போச்சு. இப்போ இது ஒரு சந்தேகம் வளர்க்கிறது. சபரீசன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த நியூஸ் அப்படி தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஹிந்து பேப்பர்லேயும் வந்திருக்கு, ஆங்கில ஹிந்து பேப்பர்லேயும் அந்த செய்தி வந்திருக்கிறது. அதில் டிகே சிவகுமார் வந்து கலந்து கொண்டார், பிரச்சாரத்துக்கு போனாருங்கிறது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இரண்டாவது விவகாரம் என்னென்னா, இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கும் டிஎம்கேக்கும் ஜெல் ஆகலை. இப்போ ஏராளமான முரண்பாடு இருக்குது. யாராவது வந்தாங்களா காங்கிரஸ் கட்சியிலேருந்து? ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தானே இங்கே சபரீசனோட மீட்டிங் போடுறாரு. ஆமாம், அவர் தனிப்பட்ட முறையில் போவார், காங்கிரஸ் கட்சிக்குன்னு போக மாட்டார். தங்காளியாக இருக்கும்போது அண்ணா கொஞ்சம் வந்துட்டு போங்க, உங்கள் ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க கன்னடக்காரங்க, நீங்கள் வந்தீங்கன்னா தொகுதிக்கு ஒரு 500-1000 ஓட்டு. இப்போ இந்த முறை இப்போ கூட நான் ஒருத்தட்ட பேசின ஒரு முக்கியமான சர்வதேச ஆய்வாளர், அவரை பேட்டி எடுத்துகிட்டு தான் வர்றேன். அவர் கூட என்கிட்ட சொல்கிறாரு, டிஎம்கே அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது சார்க்கார். இப்போ சொன்னார். அவர் கட்சிலாம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அவர். அப்போ யார் ஜெயிப்பா? கடும் இழுபறி. யார் ஜெயிப்பான்னு சொல்லலை, கடுமையான இழுபறி. நான் ஏதோ நினச்சேன், அந்த மாதிரி இப்போ நிலவரம் இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம்? ஒரு வார்த்தைக்கிட்ட சொல்கிறாரு. ஆமாம், அவரும் சொல்கிறார், நான் ஏதோ நினச்சேன் ஜெயிச்சிரும்னு சொல்லி. இத்தனைக்கும் அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, டிஎம்கே அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாதுன்னு. அவர் அரசியல்வாதிலாம் கிடையாது, அவர் ஒரு பெரிய இன்டலெக்சுவல். அவர் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு வெளியே தெரியாது சார், டிஎம்கேனுடைய இன்றைக்கி பதப்பதைப்பு தெரியாது. நான் என்னமோ அமித்ஷாவுடைய கால்குலேஷன் சக்ஸஸ் ஆகிடும் போல தான் தெரியுது. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் தொங்கி போகணும். சவுத்தில் மேடம் சசிகலா அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக 60 தொகுதிகளில் அதிமுகவுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பழனிசாமிக்கு. அதை தான் பாஜகவும் ரசிக்கிறாங்க. யார் சொல்லையும் மதிக்கலையே பழனிசாமி. இப்போ நம்ம இந்த கதையை பேசினாப்புல இதை பேச வேண்டியது இருக்குது.
இன்றைக்கு அதற்கான பலனை அவர் அனுபவிக்கிறார். அதை விட்டு போடுங்க. அதை விட்டு போட்டு டிகே சிவகுமார், அதுவும் ஈரோட்டுக்கு வந்தது. ஈரோட்டில் குறிப்பாக கோபிநாத் பழனிசாமிக்கு அவர் செஞ்சது. ஈரோட்டுக்கு முன்னாடி ஏன் கோயம்புத்தூர்ல வந்து கலந்துக்கிட்டார்? இன்னைக்கு ஹிந்துவில் பாருங்கள் செய்தி வருது. கோவையில் நடந்த திமுக செயற்குழுவா பொதுக்குழுவா என்ன ஒரு குழு கூட்டுற இடத்துல அவர் வந்து கலந்துக்கிட்டார்னா அவருக்கும் திமுக குடும்பத்துக்கும் உள்ள உறவு என்ன? என்ன நடக்கு சார்? எதுவுமே இல்லை சார். டிஎம்கே பொறுத்தவரை ரொம்ப மோசம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு 15% முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கிறாங்க. பிஜேபி வந்துருந்து இது மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுக்குமே ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு லெவலில் இருக்காங்க. இப்போ அந்த முஸ்லீம்களுடைய வாக்கு கிறிஸ்தவர்கள் அது எனக்கு தெரிஞ்ச, நான் சவுத்தில் உள்ளவன், கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் நடிகர் விஜய்க்கு தான் போகுது. நான் கடற்கரை இந்த தடவை போகுது. ஏன்ட்ட சொன்னாங்க அப்படிலாம் போகலாம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. தூத்துக்குடி அந்த பகுதியில் ஃபுல்லாகவே ஷீஷோர் ஏரியாவில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்கள், அந்த வாக்குகள் மீனவ பெண்கள், குமரி மாவட்டத்திலிருந்து புன்னக்காயில், தூத்துக்குடி, ஆடுதாலை, அப்புறமா முட்டம், இந்த சைடில் ஃபுல்லாக மணப்பாடு, ஆலந்தலை, திருச்செந்தூர், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், அப்படி வந்து புன்னக்காயில் வந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு பெருந்திரளான விஷயம் இருக்குது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே பெரிய அளவில் புகார், மிகப்பெரிய கொள்ளை, எந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தொழில் ரீதியாகவும் அவர்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 ரூபாய் நான் கொடுத்தா நீங்கள் பேக்கெட்டில் இப்படி வச்சுட்டு வந்துடுவீங்க. அது 100-500 ரூபா கொடுத்தா என்ன வச்சுவீங்க? இந்த பேக்கெட்டில் வைக்க முடியாது. இப்போ என்கிட்ட இப்போ அதில் 500 ரூபா இருக்குது. ஒரு 400-500 ரூபாய்க்கு அப்படி வச்சுக்கிடுவேன். இது 100ன்னா இப்படி தள்ளிட்டு நிற்கும். ஆமாம், இந்த பேக்கெட்டில் வைப்பீங்க, இங்கே வைக்கணும். அப்போ 500னா இந்த பேக்கெட்டில் வைக்கணும். இதுதான் விலை, இதுதான் அந்த கனெக்ஷன். அப்படி போகுது. ஒரு கால்குலேஷன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாரும் அப்படி தான் சார். சாதியெல்லாம் பார்க்க மாட்டான், பணம் இருந்தால் சம்மந்தம் நடந்துடும். நான் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயும். அதெல்லாம் சரிதான் சார் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட உறவு தான் டிகே சிவகுமாருக்கும் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்கும் இருக்கிறது. செல்வியம்மா அங்கே தானே இருக்காங்க வருஷக்கணக்கில். இது இப்போ இல்லை. திமுகவுக்கு அவங்களுக்கு சொத்துக்கள் தானே அங்கே இருக்கு. அவன் அங்கே சொத்துக்கள் இருந்தால் என்ன? சொத்துக்கள் யார் பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்குறாங்க? வந்தாங்களா செல்வி? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா காலையில். அழகிரி மகன் என்ன செய்தி? அதில்ல பிரச்சாரத்துக்கு துர்கா போயிட்டாங்க. துர்கா ஸ்டாலின் ஏற்கனவே சீர்காழியில் பிரச்சாரம், இப்போ திருவள்ளூரில் பிரச்சாரம். இன்னைக்கு அப்போ தியாகிகளாகவே மாறுகிறார்கள். தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மாறுவேன்னு அன்னைக்கு பெரியவர் சொல்றாரு 1980. அப்போனா சின்ன பையன், எனக்கு அரக்கால் சட்டை போட்டுட்டு இருந்த காலம். அப்புறம் எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு எனக்கு 40 ஆண்டு கால நட்பு உண்டுன்றார் திருச்செந்தூர் விஓசி. இதில் இன்னைக்கு அதே குடும்பம் இன்னைக்கு தியாகிகளாக மாறி, கருணாநிதிக்கு மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் பெரிய ரதகஜ துரஜாதிபதிகள், பணம் படோகரமாக அவருடைய மருமகன் அம்பாசமுத்திர முதலியார் சபரீஷன், அவருடைய இந்த பொண்ணு பேர் என்னது, செந்தாமர ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய ஒய்ஃபு. அந்த அம்மா சீர்காழிக்கு அவங்க பாவம் பக்தியாக தான் இருந்தாங்க. சாமியே தான் அவங்களுக்கு, வேற எதுவுமே தெரியாது. ஒரே சாமி தான். சாமி சாமி சாமி. பரவாயில்ல, அவங்க நம்பிக்கை. சீர்காழியில் போனாங்க. இப்போ நேற்று கூட திருவள்ளூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அளவிற்கு அந்த குடும்பம் ரொம்ப வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்களுடைய பலவீனம் தெரியும். மக்களுடைய பலம் என்ன, மக்களுடைய பலவீனம் என்ன எல்லாம் தெரியும். நேற்று டிஎம்கே கூட்டத்தில் ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு தற்கொலை பண்ணீங்க? அந்த பெண்ணை இல் ட்ரீட் பண்ணி கேவலப்படுத்தி. மற்ற எங்கேயாவது நடக்குதா? இதுதான் நடக்குது. கேவலப்படுத்தி அவளை தேவையில்லாத வார்த்தையை 8000 ரூபா கொடுத்து அந்த பெண் இது எந்த கேஸில் புக் பண்ணுவீங்க? யார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க? அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒன்று சார், எந்த அளவிற்கு இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க, 25C கொடுக்கப்படுதான் ஒரு தொகுதிக்கு. டிஎம்கே ஃபண்டிங் அலாட்டட் ஃபார் 25 crore ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்கிறான். பொய் இல்லை, உண்மைதான். ஏன்னா 10C நீ தயார் பண்ணிக்கோ, 25C எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும். ஏன்னா டிகே சிவகுமார் மாதிரி ஆளுகள்லாம் இருக்கும்போது மலைகளை குடைந்தாலே 25C என்ன ஒரு 25 வரும், ஆயிரக்கணக்கான 25 வந்துவிடும். ஆகவே இதுதான் காந்திதாசமா அதனால் அவர் இங்கே வந்தது பல விஷயத்துக்கு இருக்குது, பல விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவருக்கு இவருக்கான தொழில் உறவு ஒன்று மட்டுமல்ல, அடுத்து இந்த நேரத்தில் விநியோகிக்கிறதுக்கும் வேணுமில்ல. அவர் வாராருன்னா அவர் கார் செக்குக்கு உட்படுத்தப்படாது. கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் வராருன்னு என்னதான் சட்டத்திட்டம் இருந்தாலும் ஒரு ரைட் அடித்து விட்டுருவான். டிக்கியை திறந்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. புரியுதா உங்களுக்கு? கர்நாடகாவுடைய சிஎம் வர்றார், சிஎம் அவர் தான் சிஎம்,
வரும்போது எல்லையில் வணக்கம் சார் அப்படின்னு அனுப்பி விட்ருவான். தேர்தல் கமிஷன்லாம் வேடிக்கை தான் பார்க்கும், தமிழ்நாடு தேர்தல் கமிஷன். அப்போ அதில் ஒரு பெரிய ட்ராக் வரும். அதில் என்ன ஒரு டவுட்னா, அது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இதில் இல்லாமல் திமுகவின் அப்படித்தானே செய்தி வந்திருக்கு. திமுகவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சபரீசனும் டிகேஎஸும் கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் என்ன செய்கிறது, நாம் என்ன சொல்கிறது? ஒரு கிடைச்ச ஒரு செய்தியில் இவ்வளவு பரிணாமங்கள் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு வெளியே வந்தாகும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164